பதினெட்டு காட்டில் இருக்கக்கூடிய கட்டைகளை வெட்டி பகவான் சிலைக்கு தீ மூட்டி நல்லா சுடவிட்டு எரிந்து கொண்டிருக்கு. அதனால பகவானுடைய சிலை எல்லாம் பார்த்துவா அண்ணா கண்ணனுக்கு கட்டைகளை வெட்டி தவம் செய்தோம் அல்லவா? அப்பொழுது இடுப்புக்கு மேல இருக்க திரேகம் எல்லாம் நல்லா எரிஞ்சு சாம்பலாகி விட்டது. இடுப்புக்கு கீழே மட்டும் இன்னும் எரியாம கொஞ்சம் கூட விண்ணமாகாம மனித உடல் அப்படியே திரும்பி அப்படியே இருக்குதுண்ணா. இடுப்புக்கு கீழே தான் அப்படி விண்ண ஆகாம அப்படியே இருக்கா? இடுப்புக்கு மேல மட்டும் சாம்பலாகி விட்டது. தம்பி யுகம் 4 கிருதா யுகம் 17,28,000 ஆண்டு காலம். அந்த யுகத்தை முடித்தார் பகவான். சரி கண்ணன் துபாபரி யுகம் 12,96,000 வருஷம். கிருதா யுகத்தை பகவான் முடித்தார். துபாபரி யுகம் 8,64,000 ஆண்டு காலம். இந்த யுகத்தை முடிச்சிட்டார். இந்த யுகத்துல அவருக்கு புரிஞ்சிருக்கு. இடுப்புக்கு மேலதான் உடல் எரிஞ்சிருக்கிறது. இடுப்புக்கு கீழே தம்பி நீங்க பகவானுக்கு சிதைக்கு தீ மூட்டி எது ஊட்டிக்கிட்டு இருந்தீங்க. வழியாக சப்த ரிஷிகள் போறாங்க. ஆமா பாண்டவர் பகவான் இருந்துட்டார் என்று சிதைக்கு தீ மூட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிளிப்பி யுகம் பொழுது 3 யுகம் கழிச்சாலும் பகவான் வேக மாட்டாரு. இடுப்புக்கு மேலத்தான் வேகுமா, கீழே வேகாதான். ஆமா அதனால வேகாது. ஏன்னு கேட்டா அதுல ஒருத்தன் சுபாபர் யுகத்துல லீலைகள் அதிகம் அனுபவித்தார். லீலைகள் அதனால இடுப்புக்கு மேல வேகாது. அதனால கலியுகம் பிறக்கும். கலியுகம் பிறந்த உடனே வக்கரம் ஆயிடுவாங்க. வக்கரம்னா சிலையாயிடுவாங்க. அந்த கர்ம பூமியில இப்ப மாநிலரோட பகவான் பேசுவாங்க, தெய்வம் எல்லாம் பேசும். கலியுகம் பிறந்தா கல்ச்சிலை ஆயிடுவாங்க. கல்ச்சிலை ஆயிடுவாங்க. என்னை கலியுகம் பிறகு பூர்வத்து மாநிலர்கள் அவரவருக்கு இன்னொரு ஆலயத்தை கட்டி நிரூபிடுவாங்க. நிரூபித்த பிறகு அவருக்கு ஆலயத்துக்கு முன்னால இந்த அவருடைய உறுப்புகளை திருக்கோடியா வச்சிருவாங்க. இதை பாண்டவர் வேக முடியாது, இது பாண்டவர் எடுத்து வைக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். கலியுகம் பிறகட்டும். பூலோகத்து மாநிலர்கள் அதை திருக்கோடியா ஏத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால பகவான் அப்படியே தூக்கி ஆக்காம அப்படியே அமர வைங்க. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். என்னை கலியுகம் பிறக்குது அன்னைக்கு மாநில மக்களால அது வணங்கட்டும். மாநில மக்களால் அவர் ஆலயத்துக்கு முன்பதாக திருக்கோடியை ஏத்துட்டோம், ஏத்தி வணங்கட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நானும் பெருமா குடிக்காரங்க. ஏங்க அப்ப பெருமா கோயிலுக்கு முன்னாடி திருக்கோடியா நாங்க எரி விடுறது பகவானுடைய சுண்ணி தான் எரி விடுறோமா? நான் சொல்ல கூட அது பாத்து கீழே அதுதாங்க சுண்ணி தாங்க இருக்குது. ஆமா அதுதான் எரியல, அதுதான் எரிய விடுறோம். ஆமாங்க அது இந்த யுகத்துல சொல்லக்கூடாது. அதனால நம்ம ஸ்தாபனத்தை போய் ஆண்டு கொண்டு இருக்கலாம். தர்மநந்தனா என்னை கலியுகம் பிறக்குது அது உனக்கே புரியுமா? அண்ணன் மட்டும் அரசாது அதுக்கு மேல ஒன்னும் தர்மராஜ்யம் நிலைக்காது. நீ கலியுகம் பிறகு வரைக்கும் நீ அரசாடலாம் அப்படின்னு போய் சொல்லிட்டார் பகவான். நாம் போய் அரசாண்டு கொண்டு இருக்கலாம். என்னை கலியுகம் பிறகு நமக்கு உதயமாகும் பார்க்கலாம். மண்ணுக்குள்ள புதையில வித்துங்க காடு வாங்கினேன் ஏறு ஓட்டினேன் அதுல புதைய கட்டி வாங்கி இருக்கணும்ல. வாயை கெட்டு புண்டையில வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் சொல்லிவிட்டியே. புதையிலாட வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆச்சு இல்லைன்னா அரங்கால் தேய்ச்சி குறமுறை பண்ணி விடுவோம். ஆள் பையன் சின்ன புண்டைய வாயில எடுத்து கட்டி விடு. சீக்கிரம் உனக்கு நிலத்தை தான் வித்தாய். நிலத்திற்கு கீழே இருப்பதை விற்கவில்லை. எனக்கு பொருள் எனக்கு வேணும். அவன் பதில வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்ல சொல்ல இந்த வச்சுக்க கொண்டு கொடுத்த
ஏன்டா கேட கூதி காட்ட வாங்கணும் கரையை பண்ணி விட்டோம் கரையை பண்ண நமக்கு தான் சொந்தம் ஏன்டா அந்த புதை கொண்டு போய் குடுக்கணும் கொண்டு போயிட்டு ஏன்னா கேட கூதி வாய் நாய் புண்டை வச்சு புதையிலான ஊட்டு போய் கேட கூதி உன்னை பெருக்காம தெரிஞ்சு கொடுக்குறா புண்டை நக்கி சண்டையில என்ன வேண்டாமா நீ வந்து காத்த கொடுத்துட்டு அடியில இருக்கிற புதையல குடுன்னு சொன்ன எங்க சின்னக்கார பூசாரிக்கு இப்ப கூத்து அதே மாதிரி எங்க பச்சாய்க்கு இப்ப வேண்டுதலை வச்சாங்க. எப்படின்னா இந்த பொருள் 5 கூத்து விடு. 5 கூத்து. ஆமா உனக்கு பதில கிடைச்சிட்டா. ஆமா 5 கூத்து விட்டுற. ஆமா அவர்கிட்ட வெத்தலை கொடுத்துறலாம். இன்னும் எவ்வளவு இருக்குது? இன்னும் எவ்வளவு நாடகம் இருக்குது? ஆறு பேர்த்த மாறக்கா கதையை நல்லா சொருக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் சாகுவாங்க. அப்படியா? அப்ப வந்து புதையல வந்து அவங்க எதனால சாகுறாங்க அப்படின்னு விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலதான் கதை. இந்த புதையில எடுக்க வருதுன்னு சொல்லி அவர் தீர்ப்பு பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்க கலாங்குத்துக்காரிகளை கூட்டி வந்து அந்த ஆயாளுக்கு அமன தேர் ஓட்டுறேன் சாமி. அமன் தேர் ஓட்டுறாள். ஆமா அந்த கூட்டு விடுறாள். சாமி மகாராஜா மகாராஜா ஐயா யாரப்பா யாரப்பா நீங்க? குடிப்பணிகள் அவங்கிட்ட நிலம் வாங்கினுங்க. ஏய் என்ன வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்களா? வழக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? வழக்கு வழக்கு வழக்குன்னா அண்ணன் தான் விசாரிப்பாரு. எடுத்து வா அண்ணன் கிட்ட போலாம். அண்ணன்கிட்ட போலாம். அரசவைக்கு போலாம். வா போலாம் வா போலாம். அண்ணா தம்பி அர்ஜுனா வழக்கு வந்திருக்குதுண்ணா. என்னப்பா வழக்கு? மகாராஜா நான் நிலத்தை அவருக்கு விட்டேன். நிலத்துக்கு கீழே இருக்கிற பொருளை நான் விட்டு கிடையாது. அந்த பொருள் எனக்கு தான் தேவை. ஆமா நிலத்து தானே வித்த விட்டேன். நிலத்து தானே வித்த உள்ளகிற பொருளை வித்தியா அப்படின்னு உங்க பெண் ஜாதி ஒன்ன அடிக்கலா கூட பரவாயில்ல. பகவானே அவங்கிட்ட நிலத்தை வாங்கணும் சாமி. இந்த நிலத்துல இருக்கிற பொருள் எனக்கு குடுன்னு கேக்குறான். இது இதே குடுத்துட்டுனா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சண்டை. வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்க உடல் அறுத்து நாய்க்கு போட்டுருவாங்க. சாமி இது எனக்கே தான் வேணும். ஆமா நிலத்தை வாங்கிவிட்டேன். நிலத்தை வாங்கி முடியாமே. நிலத்துல இருக்கிற மரம் மட்ட பொருள் எதுவுமே தரமாட்டான் அவனுக்கு. ஆமா
நல்ல தீர்ப்பா சொல்லுங்க ஆமா உங்க 4 காலையும் பிடிச்சுக்கிறோம் நாளேமா ஏண்டா அண்ணா அன்னைக்கு பழைய தூக்கிட்டு வந்தாங்க வழக்குன்னு வந்தாங்க மறுபடியும் இன்னைக்கு பழைய தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இது என்னடா வழக்கன்னா ஏண்டா அண்ணா ஏன் பேசாம நிக்கிற அன்னைக்கு மழையை தூக்கிட்டு வழக்குன்னு வந்தாங்க இன்னைக்கு மழையை தூக்கிட்டு வழக்குன்னு வந்திருக்கிறாங்க இதுக்கு என்னடா தீர்ப்பு ஏண்டா அண்ணா வாய் பேசாம நிக்கிற தீர்ப்பு சொல்லுடா அண்ணா மாமன் சொல் பிரகாரம் எனக்கு உதயமாயிடுச்சு களியும் பிறந்துட்டான் கலியும் பிறந்துட்டானா என்னடா சொல்ற எங்கடா பிறந்தா வாயில இருந்து என் வாயில கலியன் பிறந்தானா ஆமா எப்படின்னா அதுக்கு முன்னாடி அண்ணான்னு தான் உரையாடுவேன் ஆமா என் தம்பின்னு நான் உரையாடுவேன் ஆமா இன்னைக்கு முன்னாடி அடாவை போட்டு அப்புறம் அண்ணன் அண்ணன் அடா அண்ணா ஏண்டா ஆமா அதனால என்ன செய்வே கலியுகம் பிறந்துக்குச்சு அதனால அதர்மம் தலைத்தவங்க அதனால தர்மராஜ் நினைக்காது மாமஞ்சொல் பிரகாரம் வைகுண்டம் தான் போகணும் அவரோட பதவிக்கு போயிடும் பாப்பா உங்க வழக்கா ஆமா சாமி நான் 36 ஆண்டு காலமா தர்மராஜ்யத்தை நடத்தினேன் அஷ்டாபுரத்தை அன்னன்னைக்கு வர வழக்கு அன்னைக்கு இறங்கி வைக்காத அன்றாடு வர வழக்கு அன்றாடு தீர்த்தேன் ஆனா உங்களுடைய வழக்கு என்னால விடை கிடைக்கல விடை கிடைக்கல அதனால என் பேர பிள்ளையாகி பரிசுத்துக்கு நாளைக்கு பட்டம் கட்டுவேன் அஷ்டாபுரத்தை அவன் ஆழ்வான் நாளைக்கு வந்து உங்க வழக்க தீர்த்து கொள்ளுங்க போயிட்டு வாங்க அப்படிங்களா இங்க இருக்கட்டும் யாரு பக்கம் என் பேர பிள்ளை தீர்ப்பு கூறான்னு அவங்க இதை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பொதியில அரசாங்கத்தில் இருக்கட்டும் எடுத்து சொல்ல போங்க ஒரு பக்கம் வை. அண்ணா அபிமன்னா சாகும் போது புத்தனையுடைய கருவுல 5 மாதமா இருந்தான் 5 மாத கர்ப்பத்துல இப்ப இன்னைக்கு பட்டத்துக்குரிய பாலன் ஆயிட்டான் அதனால தாத்தா அழைச்சாண்டு பேர பிள்ளையாய் பரிசுத்த அழைச்சிட்டாங்க